வணக்கம்ங்க. தீபாவளி வந்தாச்சா? தீபாவளினாலே பட்டாசு இல்லாமல் நம்ம குழந்தைங்க தீபாவளி கொண்டாடவே மாட்டாங்க. அவங்களுடைய மிதமிஞ்சிய ஆவலை பணமாக்குறதுக்காக இப்போல்லாம் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா சிவகாசியிலிருந்து நேரடியாகவே நாங்கள் வந்து கொள்முதல் விலைக்கே பட்டாசுகளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நிறைய வாங்கிட்டு ஏமாத்துறதாக புகார்கள் நிறைய வந்திருக்குதுன்னு சொல்லி தமிழக அரசு காவல்துறை வந்து 1930 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட புகார்களை அளிக்கலாம், நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி cybercrime.gov.in என்ற இந்த இணையதளத்திலையும் நீங்கள் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் மோசடிகளுக்கு பொருந்தும். அது இல்லாமல் நீங்கள் நேரடியாக போய் ஒரு கடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் போகிற இடத்துலலாம் வீதியிலலாம் இருக்கக்கூடிய பட்டாசு கடைகளை பார்த்தீங்க அப்படின்னா 80 விழுக்காடு, 90 விழுக்காடு, 92 விழுக்காடெல்லாம் வந்து தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு வந்து 92 விழுக்காடு தள்ளுபடி பண்ணிட்டு வெறும் 8 விழுக்காட்டுல வந்து அதனுடைய விலையை வந்து நம்ம கொடுத்து வாங்க முடியுது அப்படின்னா அந்த விலை எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான விலைங்கிறது எனக்கு புரியல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சில பட்டாசுகளை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் கம்பி மத்தாப்பு தான். இதில் மேனுஃபேக்சரிங் இயர் அப்படின்னு போட்டு கரண்ட் இயர்னு போட்டிருக்காங்க. கரண்ட் இயர்னு என்ன? விநாயக முதுகில் எழுதுன மாதிரி நாளைக்கு வான்னு சொல்கிற மாதிரி என்னைக்கு வந்தாலும் நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன கரண்ட் இயர் அப்படின்னா என்னது? எந்த ஆண்டுன்னு நம்ம போடணும்ல. 10 கம்பி மத்தாப்பு 2600 ரூபாயா? இது வந்து அட்டையில் பதிக்கப்பட்ட விலை இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு பட்டையை ஒட்டியிருக்காங்க. இது தனியாக செஞ்சு ஒட்டியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டையை உரிக்கிறேன். உரிக்கும் போது உள்ளே என்ன விலை இருக்குன்னு பாருங்களேன். வெறும் 565 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சாட்டை பட்டாசு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் விலை இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் 3000 ரூபா போட்டிருக்காங்க. இது என்ன 10 சாட்டை 3000 ரூபாயா? பாருங்கள், இதை உரிச்சா 450 ரூபா போட்டிருக்காங்க உள்ள விலை. இது எப்படி வந்து இதுக்கு என்ன தரக்கட்டுப்பாடுகள் கிடையாதா? இதை யாரும் தலையிடுறது இல்லையா? அரசாங்கம் இது பார்க்கறது இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து அண்மை காலங்கள், அதாவது தீபாவளி நேரத்தில் மட்டுமே துவக்கப்படக்கூடிய தற்காலிக கடைகளை விட்டுருங்க. நான் பார்க்குறேன் பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஹொசூர் நெருங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பட்டாசு கடைகள், கிட்டத்தட்ட 365 நாட்களும் செயல்படக்கூடிய பட்டாசு கடைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த விலை எல்லாமே அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. சரி, இந்த விலை நிர்ணயம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த தொழிலில் சாத்தியம்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, அரசாங்கம் தலையிட்டு மற்ற பொருட்களுக்கு எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த பட்டாசுகளுக்கும் ஒரு சரியான விலைன்னு சொல்கிறத விட ஒரு இந்த விலையிலிருந்து இந்த விலை வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் இல்லையா? இதெல்லாம் ஒருத்தர் பட்டாசு வாங்குறாரு, 1 லட்ச ரூபாய்க்கு பில்லை போட்டு 10,000 ரூபாய்ன்னு சொல்லி கொடுக்குறான். எப்படி வந்து இது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி.